சதவிகிதம் அதிகமா இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். இன்னொன்னு சுத்து வட்டாரத்துல பார்த்தா அந்த மாதிரி நிறைய பார்த்துடுறோம் இல்லையோ, அதுதான் இன்னொரு பயம். இன்னொன்னு இங்க சொல்றதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ, அது பெரிய பயம். அங்கேயாவது அதை போல ஏதாவதுன்னா உடனே கூட இருக்கிறவா இந்த மாதிரி நடக்கிறதே அப்படின்னு தட்டுறதுக்கு 2 பேரான்னு இருப்பா, அப்பா அம்மாவான்னு இருப்பா, மாமனார் மாமியாரான்னு இருப்பா. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவாவா ஒதுங்கி விடுவா, யாராரு பக்கத்து வீட்டுல நடக்கிறதே இங்க தெரிஞ்சுக்க கூடாது இல்லையோ. ஏன்னா அந்த தூரம் தனித்தன்மையை நாம வளர்த்துனுட்டோம். அப்படி இருக்க என்ன ஆகும், ஒருத்தர் முகத்தையே ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாலே கொஞ்ச நாள் கழிச்சு வெறுத்து போடும். அது யாராவனா இருக்கட்டும், அவர் பேரழகனா இருக்கட்டும், அவ பேரழகியாவே இருக்கட்டும், அதீத குணசாலியா கூட இருக்கட்டும், இருந்தா கூட எத்தனை நாள் ஒண்ணுக்குன்னே பார்த்துட்டு சொல்லணும். அதுக்குத்தான் சத் சங்கம் சாது சமாகமம்னு சொல்றா. 4 பேரோட சேர்றோம், சத்துக்களுடைய கூட நாம் இருந்தோம்னால் அவர்கள் பகவத் விஷயத்தை பேச பேச 2 பேருக்கு ஆனந்தம். இது வெறும் ஆண் பெண்ணுக்கு மட்டும் நடுவில் இருக்கிற உறவா இருந்துடக்கூடாது. இது லௌகிக காமமாக இல்லாமல் வைதிக காமமாக இருக்க வேண்டும். நம்ம காமத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் பக்தியே. பக்திங்கிறது காமம் தான். ராமானுஜர் தன்னுடைய கோட்டில எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை 4 என்பர். 4 கண்ணனுக்கே ஆமது காமம் பரம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீரனி ராமானுஜன். தர்ம அர்த்த காம மோக்ஷ 4. இந்த 4த்துக்குள்ளே காமந்தான் சிறந்ததுன்னு சன்னியாசி உபதேசம் பண்ணிருக்கார். இது நியாயமா? இது கிரகஸ்தன் சொல்றதே தப்பு. சன்னியாசி உட்காந்து காமந்தான் வசத்தின்னு சொல்றாருன்னா அவருக்கு சரியா பட்டுது சொல்றார். ஏன்னா சாஸ்திரம் முழுக்க பக்திங்கிற காமத்தை பத்தி தானே சொல்லியிருக்கு. பக்திங்கிறது வேற ஒண்ணும் அல்ல, அலௌகிகமான காமம். லோக காமம்னா சாதாரணம், பகவானிடத்துல காமம் வந்துருச்சுன்னா பக்தி. இவ்வளவுதான் வேறுபாடே தவிர. அதனால நம்ம ஒத்தருக்கும் அது உண்டு. ஆனா அதை ஆண் பெண்ணோட நின்றுபடுத்தினா உறவு விரியலாம். ஆனா அதை விட்டுட்டு எல்லாரையும் சேர்த்துண்டு பகவத் காமத்துல ஒன்றா இருக்கோம்னு சொன்னால் மனத்தாங்கல் வரவே வராது, மனத்துக்குள்ள விரிசலே வராது. நம்ம ஒத்தருக்கு மட்டும் நின்றுடக்கூடாது, நம்ம வட்டத்தை விரிச்சிக்கணும் இல்லையோ. அதனாலதான் இப்போ சீதா கல்யாணம்னு சொல்றோம்னா சீதைய போலத்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெண்ணும், ராமனை போலத்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆணும். அவர்கள் 2 பேரும் எப்படி மனசு ஒருமித்திருந்தார்களோ அப்படி வாழறதுக்கு முயற்சிக்க வேண்டாமோ? கஞ்சாடையில 2 பேரும் வாழ்ந்திருக்காளே, அப்படி இருக்கிறச்சே நமக்கே இவ்வளவு பிளவெல்லாம் வரணும்ங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒண்ணு இந்த மாதிரி பெரிய சாஸ்திரம்ங்கிற ஒரு நிதி இல்லாத குலத்துல பிறக்கல. நாம பிறந்திருக்கிறது நல்ல இடத்துலதான் பிறந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இல்லாத பேர் எத்தனை பேர் இருக்கா? அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது இல்லையோ. ஆனா நமக்கு இது இத்தனைக்கு வாய்ப்பை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இல்லையோ. வாய்ப்பு நீங்க வந்ததுல இருந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கா அப்படின்னா ஏதோ எல்லாம் பாரத தேசத்துல தொலைபேசியில பேசிட்டே இருக்கலாமே. அடி எனக்கு அது புரியல, இந்த வாய்ப்பு எனக்கு தெரியும். அதனாலே நமக்குன்னு ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னு சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையோ. அதனாலதான் சீதா கல்யாணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒத்தருக்கொத்தர் மனது ஒருமித்து வாழ்வதில் இருவரும் எத்தனையோ இன்னல்கள்ல காட்டுல சந்திச்சாலும் அத்தனை தாண்டி நின்றாலும் இல்லையோ. அதுதான் உதாரண புருஷர்களுக்கே லட்சணம். அவ அப்படி இருந்திருக்கா, நாம் அப்ப மாறக்கூடாது. என்னவோ பேசிப்போம், என்னவோ தீர்த்துப்போம். சில சமயம் ராசி சக்கரம் ஒழுங்கா சுடலைன்னா ஒரு 2.5 வருஷம் விட்டா தான் நடக்கும். அது என்ன பேசி பார்த்து என்ன சமாதானம் பண்ணாலும் பண்ற சமாதானம்லாம் இன்னும் ஊதி ஊதி கிளறாப்பிலேயே தான் இருக்கும். ஒரு பாய் போட்டிருக்குன்னு வச்சுங்க, அந்த பாயில இருந்து சில சமயம் நான் ஒரு ஈர்க்குச்சி வெளியில வந்துடும். வந்து 2 விதமான ஆட்கள் உண்டு. ஒரு விதம் அந்த வெளியில வந்ததை உள்ள தள்ளிவிட்டு நூலை வச்சு ஒரு சுத்தி அப்படியே அடைச்சு விடுவா, அது ஒரு விதம். அப்பனா பாய் தப்பிச்சிடும்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு குச்சி வந்ததுங்கிறதுக்காக வரிசை எல்லா குச்சியும் எடுக்க ஆரம்பிக்கிற பாருங்க, அந்த ரகத்துல நாம சேரவே கூடாது. ஒரு குச்சி வெளியில வருதுன்னா பாய் நமக்கு முக்கியமே தவிர ஏதோ ஒரு குச்சி போனதல்ல. அதை உள்ள தள்ளணும், ஒரு சுத்தணும், ஒரு அழுத்திட்டுலாம் நின்றுடும். அதை போல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துட்டு தான் இருக்கும். அது அந்த பாயாட்டம் பார்த்துட்டு வெளியில வராமல் ஆச்சு இன்னைக்கு ஏதோ சண்டை போட்டோமா விட்டுடும் அப்படிங்கிறதோட விட்டு இடத்தை விட்டு நகர்ந்து போடணும். அது ரொம்பவே முக்கியம். தொண்டரடிப்பொடியாழ்வார் தெரிவித்தார், போவதே நோயதாகி. ஒரு இடத்துல இருக்கேன், ஏதானு சண்டை சச்சரவு, பகவன் உன்னை பத்தி யாரான்னு தப்பா பேசினானா எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தலையை விட்டுடுவேன். நேர சொல்றாரு தொண்டரடிப்பொடியாழ்வார், ரொம்ப சாத்விகர். ஆனா அவர் பேசுறார், ராமன் இல்லே கண்ணன் இல்லே நாரான்னு பேசட்டும், சாஸ்திரம் பொய்ன்னு சொல்லட்டும், தலையை விட்டுடுவேன். சரி, எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா, இடத்தை விட்டு காதை பொத்தின்னு நகர்ந்தான்னு படுவேன். நமக்கு அந்த சம்பந்தம் கூடவே கூடாது. வீட்டுல அதை போல சண்டை வருதுன்னாலும் இடத்தை விட்டு நகர்ந்துருங்க. ஆட்டம் ஒரு நாள் கழிச்சு பேசிக்கலாம், 2 நாள் கழிச்சு பேசிக்கலாம், ஒன்னும் ஆயிடாது. அதுக்குள்ள ஆகாசம் எழுதி கீழே விழுந்துடாது. இப்போ எப்படியும் வாழ்ந்துதான் இருப்போம். அதனால என்ன சொல்ல வந்தேன்னா,
சீதாராமர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, விவாகம் என்பது ஒரு பந்தம், ஆனந்தமான பந்தம். சாஸ்திரத்தை சாட்சியாகவும் அக்னி தேவதைய சாட்சியாகவும் கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பந்தம். அதிலிருந்து விலகிறதுங்கிறதுக்கு அபிப்பிராயமே இல்லை. அப்படி ஒன்னு யாரும் மனசுல வச்சுக்கவே கூடாது. சீதாராமர்களுக்கு விவாகம், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிகிரீஸ்வ பாணினா, இவருடைய கையை உன் கையாலே பிடிங்கிறார் ஜனகர். பெரியவாசன் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொன்னார், ராமா இவ கால அப்புறம் நீ கையால பிடிக்கலாம், முதல்ல கையால பிடி. ராமன் கேட்கிறான், நானாவது இன்னொருத்தருடைய கால கையால பிடிக்கிறத என்ன சொல்றேன்? நான் சொல்லலாமா? சாஸ்திரம் சொல்றது. நீ அடுத்து இப்ப சப்தவதி யாரச்சே கால கையால பிடிச்சுதான் ஆகணும். ஒரு பெண்ணனுடைய கால் கட்டவர்களை பிடிச்சு ஒரு அடியா எடுத்து வச்சு அம்மிக்கு மேல அந்த காலை தூக்கி வச்சு கீழேர்ந்து மேல பார்த்துன்னு இந்த பிள்ளை மந்திரம் சொல்லணும். ஆதிஷ்டே நமஸ்மா நமஸ்மேவத்வா ஸ்திரா பவ. இந்த அம்மிக்கல்ல போல பெண்ணே மனசை திருடமாக்கிக்கோ அப்படிங்கிறது. இதே மந்திரம் பூனல் போடச்சே பிள்ளைய பார்த்து சொல்லுவா, உபநயனாறு சொல்லி ஆண் பிள்ளைகளுக்கு. அப்ப ஆதிஷ்டே நமஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திரோ பவ, அது புல்லிங்க, இது ஸ்திரீலிங்கம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்திரோபவன் அங்க இருக்கு, ஸ்திராபவன் இங்க இருக்கும். இந்த அம்மிக்கல்ல போல ஸ்திரமாக்கிக்கோ. ஏன்னா பிள்ளை பிரம்மச்சாரி ஆயிட்டு மேற்கொண்டு குருகுலவாசத்துக்கு போறான், அதனால அங்க ஒண்ணு சுகபோகம்லாம் கிடைக்காது, ஸ்திரமா வச்சுக்கோ. இங்க பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புக்ககத்துக்கு போறா, அதனால நல்லா மனசை கல்லாக்கிக்கோ. நிறைய பாரம் சுமக்க வேண்டியிருக்கும், நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும், ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அதைத்தான் அம்மி விதிக்க கனாக்கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான், கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் தோழினான், பொறிமுகந்து அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். அச்சுதன் வந்து என் கைபற்றி, அச்சுதனான பகவான் வந்து பெண்ணு பிராட்டி அவருடைய கையை பற்றி பொறிமுகந்து அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். லாஜஹோமம்னு அது பேர். பொறிமுகர் சொன்னான் மச்சினன் பண்ண வேண்டியது. மனைவியுடைய தம்பி அண்ணன் இருக்காளோ இல்லையோ, அவ வந்து பெண்ணோட கை வச்சிருந்து அதுக்கு மேல பிள்ளையோட கையை வச்சு பொறியை எடுத்து அந்த பிள்ளையோட கையில வச்சு பிள்ளை ஹோமம் பண்ணணும். பண்ணச்சேது பிரார்த்திக்கணும். பிள்ளை பிரார்த்தித்து எனக்கு நீண்ட ஆயுச பெண்ணே பிரார்த்திப்பாய். பெண்ணு அக்னி பகவானிடத்தே தன் கணவனுக்கு ஆயுச பிரார்த்திக்கிறார். அந்த மந்திரத்தை அங்க சொல்லும். இந்த கணவன்கள் எல்லாமே ரொம்ப சாமர்த்தியம் அதிகம். வேதமே எப்படி சொல்லி வச்சிருக்குன்னா, இந்த திருமங்கல்ய தாரணம் பண்றா பாருங்க, அதுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கே, அது வேதத்தில் இருக்கிற ஸ்லோகம் இல்லை. சொல்லும் போது மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தஞ்சீவ சரதசதம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்ற முடியும். அது ஸ்லோகம் தான், அது மந்திரம் இல்லை. வேதத்துல திருமங்கல்ய தாரணத்துக்கு பிராதானியம் கொடுக்கவே இல்லை. அது சப்தபதிக்குத்தான் பிராதானியம் கொடுத்ததே தவிர திருமங்கல்ய தாரணம்ங்கிறது ஒரு ஸ்லோகத்தோட இருக்கிறதோட சரி. அந்த ஸ்லோகத்திலே கண்டே பத்னாமி சுபகே, இந்த முடிச்சோடு கூடிய கயிற்றை உன்னுடைய கழுத்தில் கட்டுகிறேன். இந்த கயிறு எதுக்கு தெரியுமோ? மாங்கல்யம் தந்துனா அனேன மமஜீவன ஹேதுனா, நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு இந்த கயிறு தான் சாட்சி. இந்த கயத்தோட நீ 100 வருஷம் இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? நான் 100 வருஷம் இருக்காருன்னு கேட்டுக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? இந்த கயிறு தான் நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சி. இந்த கயிற்று உன் கழுத்தில் நீங்காமல் நீ 100 வயசு இரு அப்படின்னு பிரார்த்தித்தாலே தனக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறான்னு அர்த்தம். சாஸ்திரத்துக்கு கொடுத்திருக்கு. 2 பேரும் ஆனந்தமா நீண்ட ஆயுஷோட வாழணுங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கு. அப்படித்தான் சீதையை ராமனும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். அங்கிருந்து புறப்படுறாங்க. அக்கிட நான் சொன்னா போலே அப்படி காலை பிடிச்சு தூக்கி அம்மி வேலை வைக்கிறாளும் இல்லையோ, ஜனகன் ரொம்ப மறைமுகமா சொல்றான். எல்லாரும் பார்க்கறச்சே சீதா காலை இப்படி, அதுக்கப்புறம் அந்தரங்கமா நீ தாராளமா காலை பிடிச்சு போறாமா, அதை நான் வேண்டாம்னு சொல்லல. முதல்ல எல்லாரும் பார்க்கும்படிக்கும் காலை பிடிக்கணும். அந்த கால் பிடிக்கிறது தான் அம்மி விதித்தல்னு சொல்லுகிறார்கள். ஆண்டாளும் 10 பாசுரங்களாலே அதைத்தான் கனவாகவே கண்டாள். எம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா, இவள் கையை உன் கையாலே பிடி. சீத கையை முன்னாடி சொல்லிட்டார் ஜனகர், தான் ராமனுடைய கையை பின்னாடி வச்சுட்டார். இது நியாயமா? ராமா உன் கையால சீத கையை பிடின்னு தானே சொல்லணும். சீத கையை முன்னாடி சொல்லிட்டு ராமன் கையை பின்னாடி சொல்றாள்னா எது வசந்த கையோ முன்னாடி சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன பண்றது? சீதாதேவியுடைய கை வசந்த கை முன்னாடி சொல்லிட்டார், ராமனுடைய கை தாழ்ந்த கை. ஆழ்வார் 2 பாசுரத்துல சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு ஆண்டாள் பாசுரம். அப்ப பிராட்டியினுடைய கை செந்தாமரை கை ஸ்பட்டமா இருக்கு. பெருமானுடைய கை அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமசனி அணியாய். உன்னுடைய கை தாமரை கைன்னு ஆழ்வார் சொல்றார். பிராட்டியினுடைய கை செந்தாமரை கைங்கிறார். பெருமாள் யோசித்தார், என்ன இப்படி ஒரு சொல்ல அந்த இடத்துல அதிகமா சேர்த்துட்டீர்? என் கை செந்தாமரை கை இல்லையா? நான் தாமரை கை, செந்தாமரை கை இல்ல உன் கை. அதனாலதான் அவ கையை வசதியா சொல்லிட்டேன். என்ன இப்ப என்னை விட அவளிடத்துல ஏற்றம் கண்டுபிடிச்சிட்டீர்?
என்று பெருமாள் கேட்கிறார். நீயும் கை எப்படிதான் வச்சுட்டு இருக்க, பிராட்டியும் கை எப்படிதான் வச்சுட்டு இருக்கா. கோவில் போவோம் சேவிக்கிறசே பெருமாள் அபயஹஸ்தம் அப்படி வச்சுருக்கா. அஞ்சேல் மாசுச்சா சோகப்படாதேன்னு கை காட்டுறார். பிராட்டி இப்படியே தான் கை வச்சிருக்கா. ரெண்டு கைக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? பிராட்டியே போய் காட்டும், நீர் எதுக்கு இப்படி கை வச்சிருக்கீர், அவர் கை எனக்கு புரிஞ்சுது, உம்ம கை புரியலேன்னும். என்ன புரிஞ்சுதே அவர் கையை பத்தி அப்படின்னு ஆச்சியார் நம்மளை கேட்டா. பாபங்களை கண்ட அஞ்சேல்னு சொன்னார், அதைத்தான் புரிஞ்சுட்டே. பிராட்டி சொன்னார், அப்படின்னு சொல்றவர் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவன்னு உனக்கு தெரியுமான்னு அவள். அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். நாம சொன்னோம், யாரெல்லாம் தண்டிச்சிருக்கார் அவர்னு உனக்கு தெரியுமான்னு அவள். இது என்ன இருக்கிற பயமும் ஜாஸ்தியா போல் இருக்கு. இப்போ நீ சொல்றது எனக்கு புரியலையே, அப்ப நான் சொல்றத அவர் கேட்பற மாட்டாரா? இது நமக்கு சந்தேகம் வந்து கேட்டோம். அவர் கேட்கவே மாட்டார். உன்னை ராவண போட்டியில சேர்த்தாலும் சேர்ப்பர், விபீஷணன் ஆக்கினாலும் ஆக்குவர். உன்னை விதுரனா வச்சிருந்தாலும் வச்சுப்பார், திருத்தராட்சன் ஆக்கினாலும் ஆக்குவர். உன்னை துரியோதனன் ஆக்கினாலும் ஆக்குவர், அர்ஜுனன் ஆக்கினாலும் ஆக்குவர். இதுதான் அவர் நிலை. நாம் பார்த்தோம் தேவி. அப்ப நிஜமா பயம் அதிகமா அப்படித்தே. இப்ப பாபத்தை கண்டு பயப்பட வேண்டான்னு அவர் சொல்றாரு, என்ன அவரை கண்டு பயமா இருக்கே அப்படின்னு நாம சொன்னோம். அவரை கண்டு பயப்படாதேன்னு தான் நான் கை வச்சிருக்கேன். இந்த கை நான் எதுக்கா வச்சிருக்கேன் தெரியுமோ? இப்படின்னு பேசுற அவரை கண்டு நீ பயந்துபடுவியோ இல்லையோ? பயப்பட வேண்டாம், நாம் எப்போதும் உண்மை ரட்சிக்கும்படி செய்வோம் என்று ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பாலத்தை போல இருந்து நம் குற்றங்களை எத்தனையும் மன்னித்து மறப்பித்து நமக்கும் பகவத் பக்தியை ஏற்படுத்தி பிராட்டி கொண்டு போய் பெருமானிடத்துல சேர்த்து வைக்கிறாள் இல்லையோ. கமலா அப்படின்னு அவளுக்கு திருநாமம். கமலா குச்சிச்சு குங்குமத்தோன்னு சொல்றோம் இல்லையோ. கமலான்னு அவளுக்கு நாமம். அந்த நாமத்தினுடைய தாத்துவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். க ம லா. க அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கும், பரமாத்மாவை. ம அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும். லா லா தான ஆதானின்னு தாத்து. கொடுத்து வாங்கறதுக்கு லா, தான ஆதானி. தானம்னா கொடுக்கிறது, ஆதானம்னா வாங்கிறது. லாங்கிறது கொடுத்து வாங்கறது குறிக்குமா. க பிரம்மம், ம ஜீவாத்மா. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவையும் கொடுத்து வாங்கிடுவோம். என்ன இவன் அவன்கிட்ட போக மாட்டேங்கிறான், அவன் இவன்கிட்ட வரமாட்டேங்கிறான். ரெண்டு பேருக்கு இவனுக்கு ஒரே பாபங்கள்ங்கிற குற்றம், அவனுக்கு ஒரே கோபம்ங்கிற குற்றம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா சீதாதேவி நடுவுல பேசி பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவை புரிய வச்சு, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை புரிஞ்சு வச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தூது நடந்து மன்னிக்க வைத்து சேர்த்து வைக்கிறாள் இல்லையோ. அதனாலதான் கமலா என்ன அவளுக்கு திருநாமவேமா. லக்ஷ்மி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி. லக்ஷ்மி என்கிறவள் புருஷகாரம் பண்ணினால் தான் பகவான் அனுகிரகிப்பர். அவள் குறுக்க பேசாம போயிட்டால் அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த சம்பிரதாயத்திலே பிராட்டிய முன்னிட்டு கொண்டே பகவானை தொட வேண்டும். ஒரு கோவிலுக்குள்ள போறோம்னா நேர பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடாது. தாயார் சன்னதிக்கு போய் பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவள்கிட்ட உறுதிமொழி வாங்கணும். அங்க போறதுக்குள்ள பேசிடுவீரோ இல்லையோ. நான் ஒரு பிரதட்சணம் போனோம், போறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, அதுக்குள்ள அவரிடத்துல பேசி வையும், நான் பேசிக்கிறேன் போ. அப்படி இன்னுமே நீ தப்பு பண்ணக்கூடாது, அதை மட்டும் நம்ம கிட்ட கேட்பள் மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் பிரதட்சணமா வருவோம். வந்த உடனே பிராட்டி அதுக்குள்ள பகவான் இடத்துல பேசி, நம்ம குழந்தை அந்த இடத்துல வந்துட்டு இருக்கா, மன்னிச்சொன்னும். அவர் கேட்கிறார், என்னத்துக்காக நான் அவனை க்ஷமிக்க வேண்டும்? எத்தனை தப்போ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிவிட்டான், நரகம்தான் அப்படின்னு பெருமாள் சொல்றார். திருவங்கியாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். நான் ஒரு பாவம் இல்லை, நீ எத்தனை நரகம் வச்சிருக்கியோ அத்தனை நரகத்துக்கும் போறதுக்கு வேண்டிய மொத்த பாவத்தையும் நான் ஒத்தனை பண்ணேன், ஒரு நிமிஷத்துல பண்ணேன். நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். ஆனாலும் பகவான் இத்தனை நாள் எப்படியோ தள்ளுட்டேன், இப்ப சரணம் வந்திருக்கேன், க்ஷமிக்கிறியா என்று நாம போய் பகவான் இடத்துல நிற்கிறோம். அப்ப இந்த பிராட்டி வேற ஓஹோன்னு பேசி வச்சுட்டாளா, அவருக்கு இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது. நாச்சியார் இடத்திலே கேட்பேன், தேவரீர் சொல்றபடி பார்த்தா நான் இவனை பொறுத்தாகணும். ஆனா சாஸ்திரமும் நான் தான் எழுதி வச்சிருக்கேன், அதுல இன்னென்ன குற்றத்துக்கு இன்னென்ன தண்டனைன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப தண்டனை கொடுக்கணுங்கிறீரா வேண்டாங்கிறீரா, எனக்கு புரியலையே அப்படின்னு பெருமாள் நாச்சியாரை பார்த்து கேட்கிறார். உனக்கு புரியலன்னா தான் என் வேலை நடக்கும். நீ ரொம்ப புரிஞ்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப நான் யாரையும் ரட்சிக்கவே முடியாது போடும். பகவானோ சர்வஜன், அவருக்கு எதுதான் புரியாது போகும். இருந்தாலும் பிராட்டினுடைய அன்புல மயங்கி புரியாதா போலே நிற்கிறான். இந்த விஷயத்தை வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தாலே தயாசதகம்னு ஒரு பிரபந்தம் பாடினார். அதுல தெரிவிக்கிறார், நிஷாமயது மாம் நீளா யத்போக படலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஷ்வதர்சனம். நீளாதி வினாச்சியாருடைய அணைப்புல பெருமாள் கிடக்கிறாராம். அதனாலே அவருக்கு கண் நோய் வந்தா போல அப்படி ஸ்வழன்று கொடுத்தான். நம்ம சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா கண்ணு சரியா தெரியாது பாருங்க, அப்படி சுத்துறது, உண்மை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம், இதெல்லாம் பண்ணும்போது அத போல இப்ப நீளாதி வினாச்சியாருடைய அணைப்புல பெருமாள் இருக்கார். அவருக்கு ஒரே மயக்கம், மயக்கத்துல அப்படி கலங்கி போயிட்டார். இந்த கலங்கின சமயத்துல நாம போய் முன்னாடி நின்னுணும். அவர் நம்மளை பாக்குறச்சே ஒன்னும் பாவம் எல்லாம் தெரியறதே இல்லை, அதெல்லாம் புண்ணியமா கண்டப்படுறது. சரி போ
மோட்சத்துக்கு போ அப்படின்னு தள்ளி விட்டு வரோம். தேசிகன் என்ன பல்லாண்டு பாடுறாருன்னா, இப்படி பெருமானுடைய கண்ணை நோய்க்கு ஆட்படுத்தி தெரியாத பண்ண நீளாதேவிக்கு நமஸ்காரம். அதனால அவளுக்கு இருக்கிற பெருமாள் தான் இருக்கும். நிஷாமயது மாம் நீளா யத்போக படலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஸ்வதர்சனம் நல பிராட்டிய முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை ஆசிரியிக்க வேண்டும். அவள் அவனை கண்டு பயப்படாதேங்கிறதுக்காக கைகளை காட்டுகிறாள். பெருமானிடத்துல பேசுறான், நீர் க்ஷமாங்கிற பொறுமையை பாரும். எப்பவுமே சாஸ்திரம் தண்டனைன்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தார், அப்போ பொறுமைங்கிற குணம் எங்க போறது? பெருமாள் திரும்பி கேட்கிறான், எப்பவுமே பொறுத்துட்டே இருந்தா அப்ப சாஸ்திரத்தை நான் எப்பதான் பாக்குறது? அப்புறம் என்ன ஆகும்? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் உங்ககிட்ட வந்துடுவோம். நீ வந்து எங்கிட்ட பேசி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டியானா அப்புறம் நான் சாஸ்திரம் எழுதி வச்சதே வீணா போடாதோ என்று பகவான் கேட்கிறார். ஒண்ணு செய்வோம், இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கறியான்னு. சரி கேட்கிறேன், சொல்லு. ஏன்னா அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ இனிமே வேற வழி இல்ல, அவ சொன்னதை கேட்டுத்தான் தீர வேண்டும். என்னான்னு பகவான் கேட்கிறார். யாரெல்லாம் என்ன தவறிழைத்திருந்தாலும் சரணம் உன்னிடத்துல வந்து நின்று செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டு இனி செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறானோ அவனிடத்தில் கருணையை காட்டு. யார் பண்ண தப்புக்கு மன்னிப்பே வேண்டாம சரணம்னு வராது இருக்கானோ தண்டனையை காட்டிக்கும். நான் வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு பிராட்டி சொன்னவுடன், சரி அப்படின்னா சரி, இது சரியாத்தான் பண்றது எனக்கு. யாரெல்லாம் சரணம்னு சொல்றானோ அவனுக்கு தண்டனை கிடையாது, யாரெல்லாம் சொல்லலையோ அவனுக்கு சாஸ்திரப்படி தண்டனை. அப்புறம் பிராட்டி தான் சன்னதிக்கு வந்துட்டு நம்மளை கூட்டு சொல்றா, எல்லாரையும் சரணம்னு சொல்ல வச்சுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் பேசே இல்லையோ, அவர்கிட்ட உன்னை பேசிட்டு வந்துட்டு இவ வேறொரு மாதிரி சிந்திக்கிறாளேன்னா, பெற்ற தாய்க்குத்தான் குழந்தையை ரட்சிக்கிறதுல எப்போதும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் துவம் மாதான்னு சொல்லுகிறார்கள். சீதை இப்போது ராமனோட திருக்கல்யாணம் பண்ணது இருக்குன்னா அவர்களுக்காக அல்ல, நமக்காக. நாம போய் நிற்கிறச்சே ராமன் மட்டும் தனியா இருந்துட்டார், கொல்றதுக்கு தான் முயற்சிப்போம். ஆனா சீதை பக்கத்துல இருந்தா ஒரு நாளும் ராமன் கொல்லுவதே கிடையாது. இத முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் பார்த்துக்கலாம். எப்ப சீதை கூட இருந்தாலும் ராமன் ஆரையும் வெட்ட மாட்டார், கொல்ல மாட்டார். ஆனா சீதை மட்டும் பக்கத்துல இல்லேன்னு வச்சுக்கோ, அப்பதான் எந்த கொலையுமே நடந்திருக்கும். அது முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் அதான் உண்மை. இப்ப காகாசுரன் கொல்லவே இல்லை பாருங்க, சீதை பக்கத்துல இருந்துபடியாலே நிறைய அபச்சாரப்பட்டார், ஆனாலும் ராமன் கொல்லாது விட்டார். ராவணன் போயிட்டான், என்ன சீதை கூட இல்லை. வாலி சீதை கூட இல்லை. கபந்தன் விராதன் சீதை கூட இல்லை. 14,000 ராட்சசர்கள் சீதை பக்கத்துல இல்லை. மாரீச்சன் தள்ளி போயிட்டார். எத்தனை பேர் வேணா பாருங்க, எப்பவும் சீதை கூட இருக்க மாட்டான். சீதை இருந்தால் ராமன் ரக்ஷகனாகத்தான் இருப்பான். அதனாலதான் லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஜயீயதே. லக்ஷ்மியோட சேர்ந்து எம்பெருமான் எப்போதும் ரட்சிக்கிறான். அழ்வா சாதித்தார், சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமா மகளோடு உன்னை கூடாதே இன்னும் தளர்வேனோ. இன்னும் உன்னை விட்டு பிரிந்து நான் தளர முடியாது, பிராட்டியும் இருக்கும் போது உன்னை நான் விட்டுடுவேனா என்ன ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதனாலே பிராட்டி அவனோட சேர்ந்திருக்கிறதே நம்மை ரட்சித்து கொடுப்பதற்குத்தான். இந்த ஓடமையத்தி கூறி கொள்ளுவாரை போலேன்னு சொல்வார்கள். பகவான் பிராட்டி சொன்னதை கேட்க மாட்டேன்னு திமிரினார்னு வச்சுங்க. அப்போ தன்னுடைய அழகை காட்டி பகவானம் அழைக்கிடுவலாம். என்ன லோகத்துல பெண்கள் பண்றாப்புல இருக்கே அப்படின்னு, அப்படி இல்லை. அவ பண்ணிக்கிறது தங்களுக்காக இருக்கும், பிராட்டி பண்றது நமக்காக. வித்தியாசம் சொல்லி ஏன்னா அவளுக்கு நீ எதையுமே பகவான் அவ கேட்க போறது இல்லையே, அவ கேட்பதே குழந்தைகளுக்காகத்தான் பிரார்த்திக்கிறாள். அல்லி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான்னு பாசலம். பிராட்டினுடைய கண் பார்வை, அவருடைய புருவத்தை சுழித்தல், இதுக்காக என்ன பண்றதுக்கும் பகவான் தயாரா இருப்பான். அன்னைக்குதான் பங்குனி உத்தரத்தை பத்தி கீழே ஒரு நாள் சொன்னேன். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் கல்யாணம். அன்னைக்குதான் சேர்த்தி சிம்ஹாசனத்திலே ஸ்ரீரங்கத்துல நடக்கும்போது 2 பேரும் பக்கத்திலே நம்பெருமாள் நிற்கிறார், ஸ்ரீரங்கநாச்சியார் அமர்ந்துட்டு இருப்பார். எப்பவுமே யார் உட்காந்து இருக்காளோ அவதான் ஏவராள்னு அர்த்தம், யார் நின்றுட்டு இருக்காளோ அவதான் வேலை செய்ய போறான்னு அர்த்தம். இது நியாயம் தானே? யார் உட்காந்து இருக்காளோ அவதான் வேலை செய்யன்னு சொல்ல போறா, யார் நின்றுட்டு இருக்காளோ அவதான் ஓடியாட போறா. பிராட்டி செய்ய சொல்லுவாள், இன்னும் மோட்சம் கொடு, பெருமாள் ஓடி ஓடி போய் கொடுத்துட்டு வருவார். அதனாலதான் பக்கத்துல அவர் நின்றுட்டே இருக்கார். அந்த நாள்ல தான் நம்ம வேலை நடக்கும்னு தெரிஞ்சுட்டுதான் ராமானுஷர் போய் பகவானிடத்துல சரணாகதியை பண்ணினார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்டசீலா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவதி மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே. தேவி லக்ஷ்மி, உம்மிடத்துல முதல்ல சரணாகதி அனுஷ்டிக்கிறேன், பிற்பாடு பகவானை பற்றுகிறேன். நீரே நமக்கு சகலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லக்ஷ்மி கட்டாட்சம் முதல்ல இருந்ததுன்னா தான் பெருமாளே கட்டாட்சிப்பர், இல்லைன்னா பார்க்க மாட்டார். ஆகாசி மாத்த ஏறுட்டார். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப அவசரமா பரதனை போய் இப்ப பார்த்தாகணும். ஏன்னா 14 வருஷம் முடியாது, கெடு முடியாது. பயம் ராமனுக்கு. இந்த பரதன் சொன்னார் சொல் பேச்சு கேட்க மாட்டான்,
நெருப்பை மூட்டுட்டு மறுநாள் கார்த்தால குதிச்சுடுவன். அதனால வேகமா போன விபீஷணா சீக்கிரம் போறதுக்கு வழி